தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். யுதிஷ்டர் அவர் லோமச மகரிஷியோட தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றார். அப்போ லோமச மகரிஷி அந்தந்த தீர்த்தங்களுடைய பெருமைகளை பத்தி யுதிஷ்டருக்கு சொல்றார். இதனால நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. எந்தெந்த தீர்த்தங்களுடைய மகிமை பெருமைகள் என்ன அப்படின்றத கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம். நம்ம போகிறோமோ இல்லையோ பக்கெட் லிஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இங்கெங்கெல்லாம் நாமளும் போகணும் அப்படின்னு அந்த ஆசை உள்ளுக்குள்ளே இருந்தாலே அதுவே நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து எப்படியாவது போக வைக்கும். இதுக்காகத்தான் இந்த பெருமைகளை எல்லாம் கேட்கணும் அப்படின்றது. இதில் அகஸ்தியர் வாதாபியை கொன்றதை நம்ம பார்த்தோம். அதில் என்ன நடக்கிறது அப்படின்னா, அகஸ்தியருக்கு அந்த தங்கத்தேரை கொடுத்து விடுகின்றான் இல்வலன். கொடுத்துட்டு இவரை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு அகஸ்தியர் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வரான். அப்போ அகஸ்திய மகரிஷி அவருடைய ஹூங்காரத்தினால் அந்த இல்வலனை எரித்து கொண்டு விடுகின்றார். ஸோ வாதாபி அவங்க அண்ணன் 2 பேரையுமே அகத்தியர் அழித்து விடுகின்றார். அதுக்கப்புறம் செல்வத்தோட லோபமுதிரையை பார்க்கிறார். லோபமுதிரை ரொம்ப சந்தோஷமாகிறார். இங்க அகத்தியர் லோபமுதிரை கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். உனக்கு 1000 பிள்ளைகள் வேணுமா, இல்லைன்னா அந்த 1000 பிள்ளைகளுக்கு நிகரான 100 பிள்ளைகள் வேணுமா, இல்லை அந்த 100 பிள்ளைகளுக்கு சமமான 10 பிள்ளைகள் வேணுமா, அப்படி இல்லைன்னா அந்த 1000 பிள்ளைகளுக்கு சமானமான ஒரே ஒரு பிள்ளை வேணுமா அப்படின்றதையும் கேட்கிறார். அப்போ லோபமுத்ரா சொல்றா, 1000 துஷ்ட பிள்ளைகள் இருக்கிறத விட ஒரே ஒரு நல்ல பையன் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றா. அதுதான் நம்ம பார்த்தோம். 7 வருடங்கள் அந்த கர்ப்பம் தாங்கி அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறக்கின்றது. பிறக்கும் போதே மகா கவியாக பிறக்கின்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவங்க அடுத்தது பிருகு தீர்த்தத்துக்கு வருகின்றார்கள். இப்போ அந்த தீர்த்தத்தை பற்றி லோமச மகரிஷி யுதிஷ்டர்கிட்ட சொல்றார். இது எப்பேற்பட்ட தீர்த்தம் அப்படின்னா, ரிஷிகர் பிருகு இவர்களது வம்சத்தில் ரேணுகா புத்திரனான பரசுராமர், ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் பிறந்தவர் தான் பரசுராமர். அந்த பரசுராமரே தன்னுடைய தேஜஸை எல்லாம் இழந்து சக்தியெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தில் நீராடி தான் அதை திரும்ப பெற்றார் யுதிஷ்டா. அதனால நீ, உனது சகோதரர்கள், உனது மனைவி எல்லோரும் இந்த தீர்த்தத்திலே நீராடுங்கள், இழந்த எல்லாவற்றையும் பெறுவீர்கள் அப்படின்றார். வழக்கம் போல நம்ம மாதிரியே யுதிஷ்டருக்கும் அந்த கேள்வி வருகின்றது. பரசுராமர் தேஜ சக்தி எல்லாம் இழந்து விட்டாரா, அது எப்படி, அதை பத்தி எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்றார். விஷ்ணுவானவர் பூமியில துஷ்ட நிகிரகம் செய்வதற்காக அவதாரம் செய்கிறார். அவர் தான் தசரதனுக்கு மகனாக ராமராக பிறக்கின்றார். இந்த சமயத்துல பரசுராமர் அவருக்கு நம்ம தசரத ராமர் அவருடைய அருமை பெருமைகள் எல்லாம் காதுல விழுகின்றது. இவர் தான் சத்திரியர்களை ஒழிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்தவர் இல்லையா? ஆஹா, சத்திரியர்ல இப்படி ஒரு பெரிய அரசனா, அவனை நம்ம பார்க்கணும், இன்னும் இவ்வளோ பராக்கிரமெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பரசுராமருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அவர் என்ன பண்றார், அவருடைய கையில வில் எடுத்துட்டு நேரா தசரதனது ராஜ்யத்துக்கு வருகின்றார். இவர் வருகின்றார்னு தெரிஞ்ச உடனே தசரதன் என்ன பண்றாரு, ராமரை அழைத்து, இது மாதிரி பரசுராமர் வருகின்றார், மகனே நீ போயிட்டு எல்லையில் அவரை மரியாதை செய்து அழைத்து வா அப்படின்றார். அதே மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம ராமரும் என்ன பண்றார், பரசுராமரை வரவேற்பதற்காக செல்கின்றார். அங்கே போயிட்டு மரியாதையா அவரை வரவேற்கின்றார். ஆனா அங்க பரசுராமர் என்ன பண்றார், ராமரை பார்த்த உடனே, இந்த வில்லு இருக்கு தெரியுமா, இது பல வருடங்களாக என் கையில இருக்கு, இதை உன்னால அப்படி இழுத்து நான் ஏற்ற முடியுமா அப்படின்றார். ராமரும் பார்க்கிறார். சரி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அந்த வில்லை அப்படியே அனாயாசமா வாங்குறார். வாங்கி அப்படியே நான் ஏற்றுகின்றார். அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாமே நடுங்குகின்றன அப்படின்றார். சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரியே நான் ஏற்றி விட்டேன், இதுக்கு மேல ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறார். இப்போ அந்த பரசுராமர் என்ன சொல்றார், ஒரு அம்பை கொடுத்து, இந்த அம்பு இருக்கு இல்லையா, இதை அந்த வில்லிலே தொடுத்து அந்த நான் அதை என்ன இந்த காது வரை, இப்போ நம்ம வில்லு அப்படின்னா இப்படி இழுக்கிறோம் இல்லையா, இப்படி இல்லை, இந்த காது வரை இழுக்க வேண்டும் அப்படின்றார். எங்களது வீரம்
இதையெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் சரியில்லை. எங்களுடைய பெருமைகளை வந்து உங்கள் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணலை அப்படின்ட்டு, இருந்தாலும் நான் செய்கிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா அப்படின்னு அந்த அம்பை எடுத்து அதை காது வரை இழுத்து அந்த அம்பை ரிலீஸ் பண்ணுறாருங்க. அப்படியே அது பறந்து செல்கிறது, உலகமே நடுங்குகின்றதுன்றாங்க. இதில் பரசுராமர் மயங்கி விட்டார். ஆனால் அந்த அம்பு வந்து அவரை ஒன்றும் செய்யாமல் மறுபடியும் வந்து விடுகின்றது. இப்போ பரசுராமர் மயக்கம் தெளிந்து எழுகின்றார். ஆனால் அவரிடம் இருந்த சக்தி, தேஜஸ் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இதுதாங்க வந்து நமக்கும் பல பேருக்கு இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனை. நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்கு, ஒரு சக்தி இருக்கின்றது அப்படின்னும் போது, சரி ரைட்டு, நம்மள மாதிரியே இன்னும் பல பேர் அட்லீஸ்ட் ஒரு சிலராவது இருக்கலாம் அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும். நம்பர் 1. அடுத்தது, நம்மை விட சிறந்தவர்களும் இருக்கலாம் அப்படின்றதுக்கும் நாம தயாராக இருக்க வேண்டும். என்னதான் வந்து லெட்ஸ் சே ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செஸ் இல்லை வந்து கிரிக்கெட் அப்படின் போது நீங்க நம்பர் 1 அப்படின்னு இருக்கீங்கன்னா, என்னைக்கும் நீங்களே நம்பர் 1 இருக்க மாட்டீங்க. ஏற்கனவே யாரோ நம்பர் 1 இருந்த இடத்துக்குத்தான் நாம வந்திருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்கள தள்ளிட்டு நாம வந்திருக்கோம் அப்படின் போது, நம்ம தள்ளிட்டு இன்னொருத்தர் வருவதற்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இயற்கை. ஆனால் அதை விட்டுட்டு இந்த சாதனை இதை யாருமே முறியடிக்க முடியாது, டான் பிராட்மேன் அவருடைய சாதனையை யாருமே முறியடிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. சச்சின் டெண்டுல்கர் அதை முறியடித்து விட்டார். இப்போ அதை யாரும் முறியடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, பின்னாடி யாராவது ஒருத்தர் வருவாங்க, அதை தூக்கி போட்டு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. இதுதான் இயற்கை. ஆனால் இதை புரிஞ்சுக்காம அதுக்கெல்லாம் வந்து சான்ஸே கொடுக்கக்கூடாது, என்னுடைய ரெக்கார்டு, என்னுடைய இடம், இது வந்து நிரந்தரம் அப்படின்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை வருது. யாருடன் மோதுகிறோம்? சமீபத்தில் இந்தியரை எதிர்த்து விளையாடிய ஒருத்தர் ஜெயிச்ச பிறகு என்ன சீன் போட்டாரு, தோத்த பிறகு என்ன சீன் போட்டாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த இடத்தை அது இழப்பதற்கு மனசு தயாராக இல்லை. சரிங்க, அப்ப தயாராக இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அந்த இடத்துக்கு அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நாளைக்காவது யாரும் போட்டி போட கூட நிற்கக்கூடாது அப்படின்னு உங்களை நீங்க இன்னும் வந்து மேம்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அதெல்லாம் செய்யாம நான் தான் நம்பர் 1, என்னை யாரும் வந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு நினப்பு மட்டுமே இருந்தது அப்படின்னா, சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே பரசுராமருக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்ததா? என்னையோட ஒருத்தர் பெரியவன் ஆயிட்டாரா, அதை எப்படி சகிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சாரா அப்படின்னா, அது அப்படி கிடையாது. அவருக்கு வந்து ராமருடைய வீரத்தை நேரில் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கின்றது. நாம இதை இப்படி கம்பேர் பண்றதுக்கு காரணம், சரி இதை வச்சாது நாம வந்து திருந்துவோமா அப்படின்றதுக்காக தானே தவிர, அவங்க கிட்டெல்லாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பெரிய பெரிய மகரிஷிகளே வந்து இந்த மாதிரி நினைச்சா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியா நம்ம எடுத்துக்கணுமே தவிர, அவர் அப்படி நினைச்சார் அப்படின்லாம் வந்து நாம் எடுத்துக்க கூடாது. இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, அதுக்காக நம்ம இதை வந்து உதாரணமாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு பரசுராமர் என்ன பண்றார், ஒரு மலைக்கு போயிடுறார். அங்கே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் அங்கேயே இருக்கார். அதுக்கப்புறமா அவர் வெளில வருகின்றார். தேஜஸ் சக்தி எல்லாம் இழந்ததை பார்த்த பிறகு அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க இந்த தீர்த்தத்துல போய் நீராடினீர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இழந்த சக்தியை எல்லாம் மீண்டும் பெறுவீர்கள் அப்படின்னு. அதன் பிறகு பரசுராமர் இந்த தீர்த்தத்திலே நீராடி தன் இழந்த சக்தி, தேஜஸ் இதையெல்லாம் பெற்றார் அப்படின்னு இந்த பிருகு தீர்த்தத்துடைய பெருமைகளை லோமச மகரிஷி யுதிஷ்டரிடம் எடுத்து கூறுகின்றார். இதன் பிறகு வந்து மறுபடியும் அகஸ்தியரை பற்றின விஷயங்களை வந்து யுதிஷ்டர் கேட்க போகின்றார். அதற்கு வந்து லோமச மகரிஷி ரொம்ப விரிவாக இதெல்லாம் சொல்ல போகின்றார். இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து நான் சொல்வதற்கு மறந்து விட்டேன் நண்பர்களே. அதாவது அந்த நல சரித்திரத்தை யுதிஷ்டர்கிட்ட எடுத்து சொல்றாரு இல்லையா, கூடவே அந்த இடத்துல வந்து ஹரிச்சந்திரனுடைய கதையையும் கூறுகின்றார். ஆனால் நல சரித்திரம் அளவுக்கு விரிவாக கூறப்படவில்லை, சும்மா ஒரு கோடு மட்டும்தான் காமிக்கிறாங்க ஹரிச்சந்திரனை பற்றி. ஸோ அதையும் சொல்லி வந்து யுதிஷ்டரை தேற்றுகின்றார் அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நாளை சனிக்கிழமை கேள்வி நேரம், ஞாயிற்றுக்கிழமை கதை நேரத்தில் சந்திப்போம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.